பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனல்ல மார்னிங் மோட்டிவேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஒர்க்காக இருக்கட்டும், நம்மளோட ஸ்டடி ரொட்டீனாக இருக்கட்டும், நம்ம அதை நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம்ட்ட நம்ம டயக்னோஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதுலேருந்து நம்ம விக்ட்ரி கிட்ட வேகமாக போக முடியும். ஸோ இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. பிஎம்எஸ் அப்படிங்கிறது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுச்சுவேஷன், அதாவது எந்த அட்மாஸ்பியர்ல அவங்களோட அவுட்புட் நல்லா இருக்கு, என்ன மாதிரியான டீம்ல அவங்களோடது நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒரு கிரிட்டேரியா வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு பிஎம்எஸ் நம்ம என்ன அந்த ஸ்டடீஸ்ல என்ன மாதிரி பிஎம்எஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டடியா இருக்கட்டும், யார் கூட எல்லாம் சேர்ந்து படிக்கணும், இல்லை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல படிச்சா நமக்கு சூப்பரா இருக்கு, எந்த மாதிரியான ஐடியாஸ் நமக்கு கை கொடுக்குது, மெமரியில கை கொடுக்குது, இதெல்லாம் நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். நம்ம ஒரு கிரிட்டேரியா செக்லிஸ்டே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூனிட் 1ம் யூனிட் 8ம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, யூனிட் 1 எப்படியெல்லாம் படிச்சிருக்கீங்க, யூனிட் 8 எப்படியெல்லாம் படிச்சிருக்கீங்க, அதோட ஆன்சர்ஸ் எப்படி பண்ண முடியுது, அதோட ஆன்சர்ஸ் எப்படி பண்ண முடியல, ஏன் இது பண்ண முடியுது, ஏன் இது பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 எக்ஸாமே கூட எடுத்துக்கலாம். யூஜி டிஆர்பியா இருக்கட்டும், இல்ல டிஎன் டெட்டா இருக்கட்டும், இல்ல பிஜி டிஆர்பியோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், எந்த யூனிட் படிக்காததுனால நம்ம எழுத முடியல, இல்ல எந்த யூனிட்டை படிச்சும் ஞாபகத்துக்கு வரல, இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதை ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அப்ப மட்டும்தான் நம்மளால என்னது ஹைலைட்டா இது வரைக்கும் செஞ்ச எந்த தப்பு திரும்பி வராம, மிஸ்டேக்ஸ் ரொம்ப காமன். அது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா அது ரொம்ப காமன். ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணும்போது தட்ஸ் நாட் காமன், அது ஃபால்ட் ஆயிடும். ஸோ அந்த நெவர் டூ த ஃபால்ட் அகைன். அதனால என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றத கரெக்டா கவனிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் ஆகி விக்ட்ரி நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல கிருத்திகா யூடியூப் சேனல்ல கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பிஜி டிஆர்பி 2024 அண்ட் டிஎன் செட் 2024 அதுக்கான வீடியோஸ் சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டு இருக்கோம். டாபிக் வைஸ், யூனிட் வைஸ் போட்டுட்டு இருக்கோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். எஜுகேஷனல் சைக்காலஜில ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சஜஷன் பாக்ஸ்ல, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.